வேதத்தை கேட்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று சூரா ஸாத் என்ற அத்தியாயம் முடிக்கப்பட்டது. அதன் பிறகு இன்னும் பல அத்தியாயங்களும் முடிக்கப்பட்டன. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட இந்த அத்தியாயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சிறந்த செய்திகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சூரத்து ஸாத் என்ற அத்தியாயத்தில் ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 24வது வசனம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரிய அரசராக இருந்தார்கள். அவருடைய வீடு, அரண்மனை, ஒரு பெரிய மாளிகை. அதில் பல காவலர்கள் இருப்பார்கள். அந்த காவலர்களை தாண்டி ஒரு பெரிய ஹால், அதையெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே தொழுவதற்கென்று ஒரு இடத்தை அமைத்திருந்தார். 2 பேர் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவருடைய அரண்மனையை காவலர்களையெல்லாம் தாண்டி மேலே ஏறி முகட்டை பிரித்து கொண்டு இரவு நேரத்தில் அவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய அந்த தொழுகை இடத்திற்குள்ளே இறங்குகிறார். இறங்கின உடனே திடுக்கிட்டான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சரியான கோபம் வேற, சரியான பயம் வேற. இத்தனை காவலர்களை தாண்டி மேலே ஏறி முகட்டை பிடித்து கொண்டு உள்ளே வந்திருக்காங்கன்னா இவங்களுடைய நோக்கம் நம்மளை கொலை செய்கிறதா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் ரொம்ப பயந்துடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த 2 பேர் ஒரு வழக்கு விஷயமாக அந்த நடுநிசி நேரத்தில் வீட்டினுடைய மத்திய பகுதியில் அவருடைய தொழுமிடத்திற்கு உள்ளே நுழைந்த விஷயத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்து ஸாத் என்ற அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். وَالطَّيْرَ مَحْشُورًا كُلٌّ لَهُ أَوَّابٌ وَشَدَدْنَا مُلْكَهُ وَآتَيْنَاهُ الْحِكْمَةَ وَفَصْلَ الْخِطَابِ وَهَلْ أَتَاكَ نَبَأُ الْخَصْمِ إِذْ تَسَوَّرُوا الْمِحْرَابَ وَهَلْ أَتَاكَ نَبَأُ الْخَصْمِ. வழக்காளிகளாக வழக்கு தொடர்வதற்காக வந்தார்களே, அவர்களுடைய செய்திகள் உங்களுக்கு வந்தனவா? இது தசவ்வருல் மிஹ்ராப். அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழக்கூடிய அந்த இடத்தில் வந்து இறங்கினார்கள். இது தகலு அலா தாவூத் ஃபஃபஸிஅ மின்ஹு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த வணக்கத்தினுடைய அந்த இடத்திற்குள் நுழைந்தவுடன் ஃபஃபஸிஅ மின்ஹு, அந்த நடுநிசி நேரத்தில் இவ்வளவு பாதுகாப்புகளை தாண்டி நம்ம தொழுது கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்குள்ள வந்து இறங்குறாங்களே என்று பார்த்தோன்னே ஃபஃபஸிஅ மின்ஹு, திடுக்கிட்டு விட்டார். காலு, அந்த வழக்காளிகள் சொன்னார்கள், லா தஹப், லா தஹப், பயப்படாதீங்க, நாங்கள் உங்களிடத்தில் ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு வழக்காளி சொல்கிறார், இன்ன ஹாதா அஹி, ஒரு மனிதரை சுட்டி காட்டி, இது என்னுடைய சகோதரர், லஹு திஸ்ஊன நாஜத்து வலிய நாஜத்து வாஹிதா, அவர்கிட்ட 99 பெண் ஆடுகள் இருக்கின்றன. அந்த காலத்தில் ஆடு, மாடு, ஒட்டகம் தான் பெரிய செல்வம். அப்போ 99 பெண் ஆடுகள் என்னுடைய சகோதராகி இவரிடத்தில் இருக்குது. இன்னஹாதாகி லஹு திஸ்ஊன நாஜத்தன் வலிய நாஜத்து வாஹிதா. ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு பெண் ஆடு. ஃபக்கால அக்ஃபில்னிஹா வ அஸ்ஸனி ஃபில் கிதாப். பேச்சு திறமையில் அவர் என்ன செஞ்சார், என்னை நிர்பந்தப்படுத்தி அந்த ஒரு ஆடையும் கைப்பற்ற பார்க்குறாரு. கைப்பற்றிட்டார். அதனால இதை கேட்டு நீங்கள் சொல்லுங்க. வலிய நாஜத்து வாஹிதா ஃபக்கால அக்ஃபில்னிஹா வ அஸ்ஸனி ஃபில் கிதாப் கால லக்கத் ஸலமக பிஸ்வாலி நாஜதிக இலா நிஆஜ் வ இன்ன கஸீரம் மினல் குலத்தா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, தீர்ப்பு வழங்குறாங்க. அதாவது
அவர் செஞ்ச அந்த காரியம் அநியாயமானது. உன்னிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆடு, அதையும் அவர் தட்டி பறிச்சுக்கிட்டது அநியாயமானது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இன்ன கதீரம் மினல் குலத்தா நயபதி பாலும் அலாபாத், இப்படித்தான் நிறைய பேர் என்ன செஞ்சுறாங்க, சிலரை அடித்து பிழைக்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், வரம்பு மீறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இங்கே நம்ம குடும்ப விஷயங்களை பற்றி பேசுகிற இந்த நேரத்தில் அண்ணன் தம்பிக்கு மத்தியில், பங்காளிகளுக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய இப்படிப்பட்ட அநியாயமான பங்கீடுகளை பற்றி நாம் பேச வேண்டியது இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த விஷயத்தை எதுக்கு அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான்னு சொன்னால், சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. யா அல்லாஹ், நான் தெரியாமல் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுது அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அல்லாஹ் சொல்கிறான் ஃபகஃபர்னா லஹு ஸாலிக், அப்படின்னு நான் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஏன் மன்னிப்பு கேட்டாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான்? இப்போது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பார்ப்போமே. ஒரு பெரிய அரசர், அவருக்கென்று ஒரு நீதி செலுத்தக்கூடிய ஒரு மாமன்றம் இருக்குது, அதுக்கு நேரங்காலம் இருக்குது. அந்த நேரத்துலலாம் வராங்க, நடுநிசி நேரத்தில் எனக்கென்று ஓய்வான நேரம், அதை நான் தியானம் பண்ணிட்டு அல்லாஹ்வை வணங்கிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் பார்த்து மொமெண்ட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ள இறங்கிருக்கிறேன். எத்தனை தப்பு பாருங்க. அப்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரிய ஒரு அரசருங்கிற ரீதியில் கோபம் வருமா வராதா? கோபம் இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடணுங்கிற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இவன் எந்த பிரச்சனை கேட்டாலும் இவனை ஒரு வழி பண்ணிடணும், பழி வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. அப்புறம் தான் இவர்கள் வந்தது ஒரு தீர்ப்புக்காக வந்திருக்கிறாங்க, எமர்ஜென்சியாக ஒரு விஷயத்தை கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்த உடனே அது தீர்ப்பு வழங்கிட்டு, நான் தேவையில்லாமல் கோவப்பட்டேன் அல்லாஹ், நான் அப்படி நினச்சிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அல்லாஹ் மன்னிச்சான்னு சொல்லிட்டு குர்ஆன்ல சொல்கிறான். இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஒன்று, சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்களில் ஒருவர் ரொம்ப தகுதி வாய்ந்தவராக பெரிய மனிதராக இருப்பார், செல்வாக்கு படைத்தவராக இருப்பார். இன்னொரு சகோதரர் செல்வாக்கு இல்லாமல் இருப்பார். பங்காளிகளுடைய நிலம் பிரிக்கப்படுது. செல்வாக்கு படைத்தவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த பங்காளியினுடைய நிலத்தை எப்படியாவது நம்ம கைப்பற்றிடும் அப்படின்னு சொல்லி யாரையோ பேசி கொண்டு இன்னமும் செஞ்சு அவருடைய பவரையெல்லாம் காட்டி தம்பிகிட்ட இருந்தோ அண்ணன்கிட்ட இருந்தோ என்ன செய்வார், அந்த நிலத்தை வாங்கிடுவார். பங்காளிகள் பொதுவாக விற்பனை செஞ்சால் வாங்கினா என்ன செய்யணும், குறைச்சி கொடுக்கணும். இது நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம். வேற ஆளுக்கு வாங்கினா என்ன செய்ய மாட்டோம், வேற ஆளுங்க வாங்கினா 1 கோடி ரூபா கொடுக்குறோம்னு சொன்னால் பங்காளிகளுக்குள்ளே விற்பனை செஞ்சுக்கிட்டா அது ஒரு 70 லட்சமாக போயிடும். 70 லட்சம் 80 லட்சம் அல்லது அப்படியே சரிஞ்சிடும் விலை. அவன் பங்காளி தானப்பா, அண்ணன் தானப்பா, கொடுத்து விட்டு கொடுப்பான் அப்படிம்பாங்க. பொதுவாகவே நம்ம பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒருத்தர் பவர்ஃபுல்லாக இருந்தாருக்கு அவருக்கு சாதகமாக தான் பஞ்சாயமே நடக்கும். ஒரு அப்பாவி சொப்பாவி தம்பிக்காரு அண்ணன்காரு அவர்கிட்ட வருமானம் இல்லை, அவர்கிட்ட நல்ல தகுதி இல்லைன்னு சொன்னால் விட்டு கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் நடைபெறக்கூடிய இந்த அநியாயங்கள் இருக்குது மிகப்பெரிய ஒரு மோசடி. ஒரு தந்தையாக இருந்து பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாகப்பிரிவினை செய்யும் போது தந்தை எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்கு மத்தியிலே பாகுபாடு பார்க்கக்கூடாது. அந்த பிள்ளைகளில் ஒருத்தர் நல்லா கவனிக்கக்கூடியவராக இருப்பார், அவர்கிட்ட காசு நிறைய இருக்கும், நல்லா கவனிப்பார். உடனே அந்த மகன் வந்தால் உழுது கவனிக்கிறது, இந்த மகன் வந்துட்டா என்னப்பா எப்போ வந்தா அப்படிங்கிறது, சாதாரணமாக பேசுறது. வீடுகளில் நடக்குதா இல்லையா? நல்ல திறமையாக படிக்கிற பிள்ளையை பார்த்தா தட்டி கொடுக்குறது, திறமை இல்லாமல் படிக்கிற பிள்ளையை பார்த்தா அவனை முகம் சுழிச்சிட்டு உடனே வெறுக்கிறது. நல்லா படித்து முன்னேறார் ஒருத்தர், இன்னொருத்தருக்கு படிப்பே ஏறலை, நீங்கள் தானே பெற்றீங்க. அவர் வியாபாரத்திலும் சரி படிப்பிலும் சரி திறமையிலும் சரி குறைச்சலாக இருந்தாருன்னா அவரை மதிக்கிறதே கிடையாது, மட்டம் தட்டுறது, கேவலப்படுத்துறது. அது அண்ணன் தம்பிகிட்டே நடக்குது, அக்கா தங்கச்சினே நடக்குது, பிள்ளைகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லேயும் நடக்குது.
இவை அனைத்துமே அநியாயம். ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நிலையில் ஒரு ஊர் மக்களுக்கோ ஒரு நாட்டு மக்களுக்கோ செலுத்த வேண்டிய நியாயங்களிலும் நீதம் செலுத்தப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியிலே நடந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறைகளிலும் நீதம் செலுத்தப்பட வேண்டும் என்ற விஷயத்தை இஸ்லாம் நமக்கு ஆணித்தரமாக சொல்லித் தருகிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அபூ பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க. முதல் கல்யாணம் பண்ண பிள்ளைகளை எல்லாம் பார்க்கல. ரெண்டாவது கல்யாணம் பண்ண பிள்ளைகளுடைய மகனை அந்த பிறந்த பிள்ளைய ரொம்ப செல்லமாக வளர்த்தார். அவர் பேர் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ தன்னுடைய மனைவிட்ட போய் சொல்கிறாங்க, ரெண்டாவது மனைவிட்ட போய் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம். நான் உனக்கு பிறந்த என்னுடைய மகன் பஷீர் இருக்கிறார்ல, அவருக்கு இன்னும் நிலத்தை நான் எழுதி வைக்கலான்னு பார்க்குறேன். அவன் மனைவி சொன்னாங்களாம், இதான் அல்லாவுக்கு பயப்படக்கூடிய தாயா இருந்தாலும் தான் பிள்ளை தானேன்னு நினைக்கிறேன். அல்லாவுக்கு பயப்படுறாங்க. பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மா சொன்னாங்க தன்னுடைய கணவன்கிட்ட, நீங்கள் இப்படி செய்கிறது எனக்கு பிடிக்கலை. என் பிள்ளைக்கு மட்டும் இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு முந்தினதாரத்தை அந்த மனைவியினுடைய பிள்ளைகளை நீங்கள் விட்டது எனக்கு பிடிக்கலை. எதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த விஷயத்தை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டு அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி முடிவெடுத்து என் பிள்ளைக்கு கொடுங்க. அப்படி நபி அவர்கள் தடுத்தாங்கன்னா என் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடாது. அந்த அநியாயத்துக்கு நான் ஆளாக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அம்மா. இந்த காலத்தில் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா? கொடுத்தாலும் பறித்து கொடுத்துருவோம். அந்த மாதிரி எங்கன்னா என் பிள்ளை என் குடும்பம் அப்படி தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் அந்த அம்மா அல்லாஹ்வை பயந்தாங்க. உடனே சரி நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. போய் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் என்னுடைய மகன் பஷீர், எனக்கு ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை இவருக்கு மட்டுமே கொடுக்குறதுக்கு நான் ஆசைப்படுறேன். அப்படி கேட்டாங்க, உனக்கு வேறு பிள்ளைங்க இருக்காங்களா? ஆமாம் யா ரசூலுல்லாஹ், முந்திய தாரத்து மனைவிக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த சொத்து மாதிரி வேறு ஏதாவது சொத்து கொடுத்தியான்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலுல்லாஹ், இவர் எனக்கு ரொம்ப பிரியமானவர், அதனால் இவருக்கு நான் கொடுக்கலான்னு ஆசைப்படுறேன். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு ஏற்றத்தாழ்வோடு நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. எப்படி உன் பிள்ளைங்க உன் விஷயத்தில் எல்லாருமே நல்லபடியாக அன்பா முகப்பத்தா நியாயமாக நடக்கணும்னு நீ நினைக்கிறே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் யா ரசூலுல்லாஹ், என் பிள்ளைங்க எல்லாரும் என்னை மதிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். உடனே அப்படி என்றால் இருக்கிற இந்த நிலத்தை உன் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் சரியான முறையில் பங்கீடு செய். இவர் மட்டும் அதற்கு உரிமையானவர்கள் இல்லை, எல்லோருமே உரிமையானவர்கள் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. மனைவிட்ட சொன்ன உடனே மனைவி இதுதான் சொன்னேன், அதனால் சமமாக பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பிரித்து கொடுத்தாங்கிற ஹதீஸை நம்ம பார்க்குறோம். இது எதனால் ஏற்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் ஏன் அப்படி சொன்னாங்க? அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தில் அநியாயம் வந்துடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த நியாயத்தை என்ன செய்கிறாங்க, நபிகிட்ட போய் கேட்டு அந்த காரியத்தை செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிர்ரு ஆபாக்கும் தபிர்ரு அப்னாக்கும், உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நியாயமாக நடந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் என்ன செய்வார்கள், நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்கள் முற்பகல் செய்ய பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு மத்தியில் அநியாயம் செஞ்சோன்னு சொன்னால் ஒரு கட்டம் வரும், எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துட்டு இவன் போயிடுவான், ஒன்றும் இல்லாமல் நம்மளை உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருப்பான். நடக்குதா இல்லையா? அந்த சொத்தை பறிக்கிற வரைக்கும் சில பேர் பூனைக்குட்டி மாதிரி சுற்றி வருவாங்க, பூனை மாதிரி சுற்றி வருவாங்க. அப்பா பாப்பா சாப்பிட்டீங்களா, பாப்பா ட்ரெஸ்ஸு பழசாக போட்டீங்க, நல்ல ட்ரெஸ் வாங்கி போடுவாப்பா, பாப்பா என்னவாப்பா நீங்கள் உங்களுக்காக சம்பாதிக்கிறேன் நான் பேசுவான். அந்த சொத்து எழுதி கொடுத்த உடனே கண்ணிலே தெரியாது, எங்கம்மா போனால் ஃபோன் எடுக்க மாட்டானாமா, ரொம்ப பிஸியாக இருப்பார் பாப்பா, பெரிய பிஸியாக இருப்பார் மாமா, அவர் ரொம்ப பிஸ்னஸில் பெரிய ஆள் இல்லை, அதனால் பிஸியாக இருப்பார். அப்போது முன்னால் பிஸியாக இல்லையா? அதாவது தாயும் பிள்ளையும் வேறு வேறு ஆனாலும் வாயும் வெயும், அதாவது தாயும் பிள்ளையும் ஒன்றானாலும் வாயும் வெயிலும் வேறு வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொத்துன்னு வரும்போது பிள்ளை என்ன, சகோதரன் என்ன, சகோதரி என்ன, எல்லாத்தையும் தாண்டி செல்வம், அது மட்டும்தான் மனிதனுடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கு.
நம் சரியான விஷயத்தில் நம்ம நியாயமாக நடந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், நம்முடைய விஷயத்தில் நியாயமாக நடக்கும். நியாயம் என்பது அது குடும்ப தலைவர்களாக இருந்தாலும் நியாயமாக நடப்பது என்பது அவசியம் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ண மனிதர்களாக இருந்தாலும் மனைவிமார்களிடத்தில் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அப்படியா இருக்கு? 2 கல்யாணம் 3 கல்யாணங்கிறது நம்ம இதில் சாத்தியமே இல்லை. அது நடக்கிறது அவ்வளோ முடியாது. அப்படியே நடந்தாலும் எத்தனை பேர் நியாயமாக நடக்கிறாங்க? அல்லாவே சொல்கிறான், வைன் ஹிப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்து. அவர்களுக்கு மத்தியில் நீ நியாயமாக நடக்க முடியாதுன்னு சொன்னால் ஒரு மனைவியை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்க. லாலிக்கா அதுனா அல்லாஹ் தவுல், அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் மற்றொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது வலன் தஸ்தத்தியோ அன் தாதியோ, பல கல்யாணத்தை பண்ணிட்டு நியாயமாகலாம் நான் நடக்க முடியாது அல்லாவே சொல்கிறோம். நியாயமாக நடக்க முடியாது. பல தார திருமணத்தை செய்துவிட்டு ஒரு மனிதன் ஏற்றத்தாழ்வோடு நடப்பானையானால் நாளை மறுமையில் நடக்கும்போது அந்த மனிதன் ஒரு புஜம் அப்படியே இறங்கிய நிலையில் கூனி குறுகி நடப்பான் ரசூலுல்லாஹ் சொன்னார். உலகத்தில் மனைவிமார்களுக்கு மத்தியில் அநியாயத்தோடு நடந்தால் மறுமையில் அந்த பாதிப்பு தெரியும். இதே மாதிரி பிள்ளைகள், இதே மாதிரி ஒரு ஊர் என்ற நிலையிலே பார்க்கும்போது அவர்களுக்கு மத்தியிலேயும் நியாயமாக நடக்க வேண்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் நியாயமாக பண்ணுறாங்க. எப்படி தான் இருந்தாலும் 99 ஆடு வச்சிருந்த ஒரு பெரிய ஆள் தானே. ஒரு ஆடு எனக்கு போகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு ஆடை மட்டும் என்னப்பா வச்சு செய்ய போற, கொடுத்துட்டு வேலையை பார்ப்பா. ஏன் பணம் பணத்தோட தான் சேரும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லியிருக்கலாம்ல. நாளைக்கு பின்ன நம்மளுக்கு ஆதரவாக இருப்பான், அவன்கிட்ட தான் நிறைய சொத்து இருக்குது, இவன்கிட்ட ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கிடலாம் அப்படின்னு நினச்சாங்களா? இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்குகிற விஷயத்தில் மிகவும் நியாயமானவர்களாக இருந்தார்கள். அவன் முஸ்லீமா காஃபிரான்லாம் பார்க்கல. முஸ்லீமாக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் நீதம் என்று வரும்போது யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்களுக்கு நீதமாக என்ன செய்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முஸ்லீம் என்ற பெயர் தாங்கி முனாஃபிக் முஸ்லீமாக நடிக்கிறார். நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம். அந்த முஸ்லீமும் ஒரு யகூதியும் வர்றாங்க. யகூதி பொதுவாகவே அந்த காலத்துலேருந்து இது வரைக்கும் அப்படி தானே இருக்காங்க. முஸ்லீம்களுக்கு ஒரு எதிராகவே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நில விஷயமா அவங்கள்ட்ட தீர்ப்பு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த மாதிரி அவர் இது என்னுடைய நிலம்ங்கிறாரு, நான் என்னுடைய நிலம்னு சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ஆதாரத்தையும் வாங்கி பார்க்குறாங்க, சொல்கிறாங்க. அவர்கள் மூலமாக வாய்மொழி மூலமாக கேட்குறாங்க. எல்லாத்தையும் கவனித்து பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த சொத்து யகூதிக்கு சாதகமானது, அவருக்கு தான் சேரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த முஸ்லீம் நடிக்கிறவர் இருக்கா பற்றியெல்லாம் ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா சுற்றிலும் நடக்கிறது நம்ம இஸ்லாமிய ஆட்சி அரசாங்கம், இவன் நம்மளை சார்ந்து தான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பார்த்து நீ எடுத்துக்கப்பா அப்படின்னு சொன்னால் கூட அவன் ஒன்றுமே கேட்க முடியாது. என்னன்னா பெருவாரியான மக்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்பார்த்து போனார். நபி சொல்லிட்டாங்க இந்த சொத்து யகூதிக்கு சொந்தமானது அப்படின்ட்டாங்க. உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் முஸ்லீமாக நடிக்கிறவர் தானே, முஸ்லீம் இல்லைல்ல. வெளியே வந்தவனே யகூதிட்ட சொன்னார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமோ தெரியல, அவங்க வழங்கின தீர்ப்பு எனக்கு சரியாக பிடிக்கல, வாங்க அபூபக்கர்ட்ட போவாங்க. அவர்கிட்ட நியாயம் இருந்துச்சு, கேட்டார். யகூதிட்ட நியாயம் இருந்தது. அவர் சொன்னார், நீ எங்கே கூட்டிகிட்டு போனாலும் போ, நான் வர்றேன், பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு போகிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆதாரம்லாம் கேட்கல. கேட்டாங்க, என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனீங்களான்னு கேட்டாங்க. போனேன். என்ன சொன்னாங்க? அந்த யகூதி சகோதரருக்கு தான் இந்த சொத்து சொந்தம்னு சொல்லிட்டாங்க, என் தீர்ப்பும் அதுதான் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சிச்சு. வெளியே வந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன தீர்ப்பு எனக்கு சரியாக பிடிக்கல. அங்கே உமர்கிட்ட போனான். அவர் இஸ்லாத்தில் ஜோஷான மனுஷன், முஸ்லீம் தான் அவர் தனி தீர்ப்புகள் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாரு. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கிட்ட விஷயத்தை சொன்னாங்க. நபிகிட்ட போனீங்களா? நபிகிட்ட போனோம், அவங்களும் யகூதிக்கு சொந்தம்னு சொல்லிட்டாங்க. அபூபக்கர்ட்ட போனோம், அவங்களும் அவங்களுடைய தீர்ப்பு தான் ஏன் தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? கொஞ்சம் இருக்க. உள்ளே போனாங்க, வாழை எடுத்துகிட்டு வந்தாங்க. வாழை ஒரே வெட்டு, தலை துண்டாக போயிடுச்சு. உடனே இவர்
வெட்டுப்பட்டவர் யாரு? முஸ்லீம் மாதிரி நடித்தவர். யகூதி வேகமாக ஓடி போய் சரதாசனோட போய் அவர் வெட்டி போட்டாரு, எனக்கு பயமாக இருக்குது, என்னையும் வெட்டி போட்டுவாரா, கொஞ்சம் பயமாக இருக்கணும்னே. பயப்படாது அப்படின்னு சொல்லி பார்த்தா மதீனாவில் பெரிய பிரச்சனையாக போச்சு. முஸ்லீமே வெட்டிட்டாரு அப்படின்னு. கடைசியில் நல்ல ஆயத்திறக்கிட்டான். உமர் செஞ்ச நியாயம் என்ன அப்படின்னு சொல்லி அளவு அண்ணா கத்தம்னா அலை மணித்து அனுசம் அவிஹ்ரிஜூ மின் தியாரிஹிம் மா ஃபஅலூ இல்லா கலீலும் மின்ஹும் வலவ் அன்னஹும் ஃபஅலூ மா யுஅதூன பிஹி லகான கைரன் லஹும். அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கிட்டான். நபிகிட்ட போனால் அவங்க செஞ்ச தீர்ப்பை விரும்பணும் அப்படிங்கிற அடிப்படையில், அந்த கருத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்லிட்டான். ஆக ஒரு ஆட்சியாளர் என்று வருகிற போது அவர்கள் மக்கள் எந்த தரத்தில் இருக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் இருந்தால் நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் தீர்ப்பாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த் வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தாதிலு. இன்னைக்கு நடக்கிற விஷயமே இப்படி தான். குடும்பமாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் இதுதான் நடக்குது. அல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த், நியாயமான முறையிலே சாட்சிகளின் அடிப்படையில் நீங்கள் சரியான முறையிலே தீர்ப்பு வழங்குங்கள், நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து என்ன சொல்ல தெரியுமா? வலா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு கூட்டத்தாரின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த அதாவது வெறுப்பு அவர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். வலா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு கூட்டத்தாரின் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வெறுப்பு அவர்களுக்கு எதிராக வரம்பு மீறி செயல்படக்கூடியவர்களாக உங்களை ஆக்கிவிட வேண்டாம். அவன் எதிரியாகவே இருந்தாலும் அவனுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு இருக்குன்னா அதுதான் நீ செய்யணும், அதுக்கு பாதகமாக செய்யக்கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக சொல்றான். ஒரு மனிதனுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு இருந்தும் அவன் நமக்கு வேண்டியவங்கிற அடிப்படையில் அவனுக்கு சாதகமான தீர்ப்பு வழங்குறது இருக்குதே, அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன உதாரணம் சொன்னாங்க தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், உதாரணமாக நம்ம பிள்ளையாகவே இருக்கலாம், நம்ம பிள்ளைகளில் நமக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தர், அவனுக்கு எப்படியாவது அந்த நிலத்தை வாங்கி கொடுத்துடணும், அந்த சொத்தை வந்து எழுதி வச்சிடணும் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாரு? இவர் சாதகமாக தனக்கு வேண்டியவன்னு சொல்லிட்டு சாதகமாக என்ன செய்கிறாரு? தீர்ப்பு வழங்க பார்க்குறாரு, வாங்கி கொடுக்க பார்க்குறாரு, ஆதரவாக செயல்படுறாருன்னு சொன்னால் அநியாயத்துக்கு துணை போகக்கூடியவர்களினுடைய நிலைமை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கிணற்றுக்குள் விடக்கூடிய ஒரு மாட்டை அதை காப்பாற்றுறேன்னு நினைச்சு ஒருத்த மாலை பிடிச்சிக்கிறான். மாடு உள்ள விழுவுது கிணத்துக்குள்ள, அதை காப்பாற்ற போறேன்னு விட்டு ஒருத்த என்ன செய்யறான்? மாலை பிடிச்சி என்ன செய்யறாரு? பிடிச்சி தாங்கி அப்படி காப்பாற்ற நினைக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவன் காப்பாற்ற முடியுமா மாட்டை? இவனும் சேர்ந்து தான் அந்த என்ன செய்வான்? கிணத்துக்குள்ள விழுவான். அதே போலதான் அநியாயத்துக்கு துணை போகக்கூடியவர்கள் நரகத்தில் போய் சேர்ந்து விடுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குடும்பம் என்று வருகிற போதும் அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது. ஒரு ஊர் பிரச்சனை என்று வருகிற போதும் அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது. ஒரு நாட்டு பிரச்சனை என்று வருகிற போதும் அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது. வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற வித்தியாசமே கிடையாது. நியாயம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம்தான் நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளில் நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற நிலையே இருக்கக்கூடாது. எல்லா பிள்ளைகளுக்கு மத்தியிலே, எல்லா சகோதரர்களுக்கு மத்தியிலேயும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்ன முறைப்படி அந்த பாக பிரிவினைகள் இருக்க வேண்டும். இதுதான் சரியான ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தீர்ப்பாகும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதையே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கு ஒரு சகோதரருக்கு தீர்ப்பு வழங்குகிற போது அவன் ரொம்ப செல்வாக்கு படைத்தவன் என்பதற்காக வேண்டி அவனுக்கு சாதகமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு வழங்கல. ஒரு ஏழை என்ற ரீதியில் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்ற ரீதியில் அந்த சகோதரன் இவனிடமிருந்து பறித்த அந்த ஒரு ஆட்டையும் வாங்கி கொடுப்பதற்காக வேண்டி தீர்ப்பு வழங்குகிறார் என்று சொன்னால் நம்முடைய தீர்ப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு அற்புதமான முறையிலே சொல்லி காட்டுகிறது. எனவே குடும்பம் என்பது நம்மை நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள்
நியாயமான முறையிலே அமைய வேண்டும் என்ற விஷயங்களை நம்முடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சிறந்த பாதுகாப்பை தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான மனிதர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர் நாளை மறுமையிலே யார் தீர்ப்பை நியாயமான முறையிலே வழங்குகிறாரோ அப்படிப்பட்ட தலைவர். அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான, அல்லாஹ்வை விட்டும் தூரமான மனிதர் யாருன்னு சொன்னா யார் நியாயமான முறையிலே தீர்ப்பை வழங்க மாட்டாரோ அவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருவருக்கத்தக்க மானக்கேடான விபச்சாரம் போன்ற காரியங்களில் ஒரு சமூகம் ஈடுபட ஆரம்பித்து விட்டால் அங்கே தொற்று நோய்கள் ஏற்பட ஆரம்பிக்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது, ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய மக்கள் குறைந்து போய் விடுவார்களே ஆனால், ஜக்காத்தை கொடுப்பதை விட்டு தடை செய்யக்கூடிய மக்களாக மாறி விடுவார்களே ஆனால் அவர்களுக்கு மழை இறங்குவது குறைந்து போய்விடும். மூன்றாவது, அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்யக்கூடிய மக்களாக ஒரு இனம் மாறிவிடுமேயானால் அல்லாஹ் அவர்களுக்கு பஞ்சத்தை உருவாக்கி விடுவார். நான்காவது விஷயம் என்று சொன்னால், அநீதம் இழைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து விடுவார்களே ஆனால் அந்த நாட்டையும் அந்த ஊரையும் சூழ்ந்திருக்கக்கூடிய எதிரிகளின் சூழ்ச்சிகள் அதிகமாகும். இது நாலாவது விஷயம். ஐந்தாவது விஷயம் என்று சொன்னால், குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றாமல் அதை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் உலகத்திலே அதிகமாகி விடுவார்களே ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே நோய் நொடிகள் வறுமைகள் அதிகமாகிவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த 5 நிகழ்வுகளும் நடைபெறுவதை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ். இது எல்லாமே அப்படியே தத்ரூபமாக நடக்கக்கூடிய விஷயம். சமூகத்தில் நடக்குதா இல்லையா? இத்தகைய சூழ்நிலைகள் ஏற்படாமல் எல்லா வகையிலும் வளங்களும் நலன்களும் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலினுடைய பிரியத்துக்கு தோதுவாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.